ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு தமிழ் அகாடமி சேனல். நான் உங்கள் ஹேமலதா. இன்றைக்கி நம்ம பைத்தான் சீரீஸில் பார்த்திங்கன்னா பேசிக் ப்ரோக்ராம்ஸ் கான்செப்ட் நம்ம பார்த்துட்டே வந்திருக்கோம். ஸோ அதோட கண்டினியூஷேஷனாக இதுலேயும் சம் ப்ரோக்ராம்ஸ் வந்து நான் உங்களுக்கு பார்க்க போகிறோம். ஸோ என்ன கான்செப்ட் நம்ம பார்க்க போகிறோம்னா, நம்ம 3 நம்பர்ஸ் நம்ம இன்புட்டாக கொடுத்து அதில் எது லார்ஜஸ்ட் நம்பர் கண்டுபிடிக்கிறது அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். அண்ட் ஒரு நம்பர் நம்ம கொடுக்குறோம்னா அது ப்ரைம் நம்பரா இல்லையா அப்படின்றதையும் நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ இது ரெண்டையும் நம்ம பைத்தான் சின்டாக்ஸ் யூஸ் பண்ணி எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படின்றத பார்த்துருக்கோம். ஸோ நான் கம்பைல் டைம் வேல்யூவும் வச்சு சொல்லித்தரேன், ரன் டைம் வேல்யூவும் வச்சும் நான் சொல்லித்தரேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு இப்போ லார்ஜஸ்ட் அமாங் தி 3 நம்பர்ஸ். ஸோ 3 நம்பர் நம்ம இன்புட் வாங்குகிறோம். ஸோ இந்த 3 நம்பரில் எது பெருசு அப்படின்றத நம்ம இங்கே இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணி நம்ம பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ இதில் பாருங்கள், num1 = 10, num2 = 14, num3 = 12. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு 10ன்றது num1ல் போய் அலோகேட் ஆகிரும், 14 num2ல் அலோகேட் ஆகும், 12 வந்து num3ல் அலோகேட் ஆகும். ஸோ 3 வேல்யூ நம்ம உள்ளே கொடுத்தாச்சு கம்பைல் டைமில். ஸோ இப்போ இதில் எது பெருசு நமக்கு பார்த்தாலே தெரியும். இருந்தாலும் ப்ரோக்ராமிங்கில் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது பாருங்கள். ஃபஸ்ட்டு இஃப் கண்டிஷன். அப்போ இந்த num1 வச்சு மீது 2 இருக்கிறதையும் நம்ம செக் பண்ணுறோம். num1 வந்து num2 விட பெருசா, அதே மாதிரி num3 விட பெருசா. இது பெருசாக இருந்துச்சுன்னா num1 தான் பெருசு. அப்படி இல்லையா, அப்போ அடுத்து நம்ம என்ன செய்கிறோம்னா num2 வச்சு கம்பேர் பண்ணுறோம். ரெண்டாவது நம்பர் வந்து மூணாவது விடையும் ஒன்றாவது விடையும் பெருசாக இருந்துச்சுன்னா அதுதான். இதுவும் இல்லை அதுவும் இல்லை அப்படின்னு சொன்னால் அப்போ கண்டிப்பாக வந்து எது தான் இருக்குன்னா மூணாவது நம்பர் தான் பெருசாக இருக்குது. அதுக்கு நம்ம செக்கிங் பண்ண வேணுமா, தேவையில்லை. சரிங்களா? அந்த கான்செப்ட் தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இஃப் கண்டிஷனுக்குள்ளே இஃப் num1 is greater than equal to num2. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன எழுதியிருக்கோம்? ரெண்டாவது நம்பர் வந்து ரெண்டாவது நம்பரை விட மொதல் நம்பர் பெருசாக இருக்கா இல்லை ஈக்குவல் டுவாக இருக்குதா அப்படின்னு நம்ம பார்த்துக்கிறோம். ஆமாம், எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா பெருசாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஓகே. அடுத்து என்ன பண்ணுறோம், இந்த num1 வந்து தேர்ட் நம்பரை விடவும் எப்படி இருக்கா, பெருசாக இருக்குதா அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ இருந்துச்சு. இங்கே நடுவில் நான் என்ன யூஸ் பண்ணிக்கேன், லாஜிக்கல் ஆப்ரேட்டர் அண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த லாஜிக்கல் ஆப்ரேட்டர் எப்போ யூஸ் பண்ணுவோம், 2 கண்டிஷன்ஸ்க்கு நடுவில் யூஸ் பண்ணுவோம். அண்ட் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த 2 கண்டிஷனுமே ட்ரூ ஆனால் தான் இது ட்ரூ, அப்படி இல்லாட்டி என்னது இது ஃபால்ஸ். சரிங்களா? ஆர் யூஸ் பண்ணிங்கன்னா எய்தர் ஏதாவது ஒரு கண்டிஷன் ட்ரூவாக இருந்தாலும் கூட ட்ரூன்னு கொடுத்துரும். இப்போ நான் அண்ட் யூஸ் பண்ணியிருக்கனால இந்த num2 விட num1 பெருசாக இருக்கணும், num3 விட num1 பெருசாக இருக்கணும். இந்த 2 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகி ட்ரூன்னு வந்தால் தான் நம்ம என்ன செய்கிறோம், num1 வந்து லார்ஜஸ்ட்டுக்கு அசைன் பண்ணுறோம். இப்போ நம்ம ப்ரோக்ராம் படி நம்ம வேல்யூ எவ்வளோ கொடுத்துருந்தோம், num1ல் 10 இருக்குது. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு என்ன செக் பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா 10 is greater than equal to 14 அப்படின்னு பார்க்கும். கண்டிஷன் என்ன ஆயிடுச்சு, இந்த இடத்துல ஃபால்ஸ் ஆயிடுச்சு. 14 விட 10 வந்து எப்படி கிடையாது, பெரிய நம்பர் கிடையாது. ஸோ அப்போ இந்த பக்கம் இது செக் பண்ணுமானா வேண்டாம். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக எங்கே போயிடும்னு கேட்டிங்கன்னா எல்ஸ் இஃப்க்கு போயிடுது. சரிங்களா? ஃபஸ்ட்டு கண்டிஷன் ஃபால்ஸ் ஆனதுனால எல்ஸ் பிளாக்குள்ளே அங்கே ஒரு கண்டிஷன் செக் பண்ணுறதுனால எல்இஃப் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ அங்கே போயிடுது. அங்கே என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள், num2 is greater than num1, அதாவது 14 is greater than 10 பார்த்துருக்காங்க. இந்த கண்டிஷன் என்னது, ட்ரூ. 10 விட 14 வந்து என்ன நம்பர், பெரிய நம்பர். அண்ட் num2 is greater than num3, num3 விடையும் பெருசான்னு பாருங்கள். அப்போ இங்கே என்ன ஆயிடுச்சு, 14 is greater than 12, இதுவும் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை. அப்போ இங்கேயும் ட்ரூ இங்கேயும் ட்ரூ. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும், லார்ஜஸ்ட்டில் போய் num2 நம்ம அசைன் பண்ணிடுறோம். அப்போ இதுக்கடுத்து எல்ஸ் போகுமா உங்களுக்குன்னா போகாது. ஏன்னா இந்த இடத்துல உங்களுக்கு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனதுனால ப்ரோக்ராம் இதோட இஃப் லூப்பை இஃப் கண்டிஷனை வந்து கட் பண்ணிவிட்டு ப்ரோக்ராமுக்கு அடுத்த ஸ்டேட்மெண்ட் ஏதாவது இருக்குதான்னு பார்க்குது. நம்ம எழுதியிருக்கணும் ப்ரோக்ராமுக்கு அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன எழுதியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், இப்போ num2 லார்ஜஸ்ட்டுக்கு அலோகேட் பண்ணதுக்கப்புறம் ஸோ இதோட இஃப் கண்டிஷன் முடிஞ்சு வெளியில் வந்துடும். ஸோ முடிஞ்சு வெளியில் வந்தோடனே பிரிண்ட் த லார்ஜஸ்ட் நம்பர் இஸ், அந்த எந்த நம்பர் நீங்கள் லார்ஜஸ்ட்டுக்கு அசைன் பண்ணியிருந்தீங்களோ அது பிரிண்ட் ஆகும். இப்போ இந்த ப்ரோக்ராமில் எது 14ங்கிறது பிரிண்ட் ஆகும். ஸோ அப்போ இந்த இஃப் கண்டிஷன் தான் ரொம்ப முக்கியம். அப்போ நமக்கு என்ன தெரியணும், 2 இது 3 இது நம்ம செக் பண்ணுறோன்னா அதை நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்கு, அந்த கண்டிஷனை கனெக்ட் பண்ணுறதுக்கு எல்லாம் சேர்ந்து ஒரே ரிசல்ட்டாக வரணும். சரிங்களா? அப்படின்றப்ப அந்த கனெக்டிவிட்டிக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா லாஜிக்கல் ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணணுன்றது நமக்கு தெரியணும். இங்கே அண்டு அப்படி இல்லாட்டி ஆர் நம்ம யூஸ் பண்ணணும். சரிங்களா? பாருங்க. ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம லார்ஜஸ்ட் வேல்யூ வந்து என்ன வந்துருச்சு, 14 வந்துருச்சு. இதே நீங்கள் ரன் டைமில் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக இங்கே கமெண்ட்டை எடுத்து விட்ருங்க. நான் அதுக்கும் கோடிங் எழுதியிருக்கிறேன். ஸோ இங்கே கமெண்ட் போட்டுக்கிறேன். பாருங்கள், இப்போ நம்மக்கிட்ட 3 வேல்யூ வாங்கி உள்ளே செக் பண்ணோம். சரிங்களா?
ஸோ என்டர் your ஃபஸ்ட் நம்பர் கேட்குது, 15 கொடுக்குறேன். அடுத்து வந்து 12, 89 கொடுக்குறேன். ஸோ லார்ஜஸ்ட் நம்பர் என்னது 89.0. ஏன் 89.0 வருதுன்னு கேட்டிங்கன்னா உள்ளுக்குள்ளே ஃப்ளாட்டாக இருக்கிறதுனால எல்லாமே 15.0, 12.0, 89.0ன்னு போயிருக்கும். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன செக் பண்ணியிருக்கோம், 15 வச்சு நமக்கு செக் பண்ணியிருக்கோம். அதாவது 12 இஸ் கிரேட்டர் தேன் 15 பார்த்துருக்கோம், ஃபால்ஸ் ஆயிடுச்சு அந்த இடத்துலையே. சரி, அதனால் இஃப் கண்டிஷன் ஃபஸ்ட்டு கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிரும். அடுத்த கண்டிஷன் என்ன செக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 12 இஸ் அதாவது 15 இஸ் கிரேட்டர் தேன் 12 செக் பண்ணியிருக்கோம். கண்டிஷன் ட்ரூ தான், ஆனால் அதே 12 வந்து 89 விட கிரேட்டரானு பார்த்துருக்கோம். 12 இஸ் கிரேட்டர் தேன் 89, அந்த இடத்துல ஃபால்ஸ் ஆகிருக்கும். அப்போ ரெண்டு இஃப்பும் ஃபால்ஸ் ஆகிடுச்சு, எல்ஸ் இஃப்பும் ஃபால்ஸ் ஆனதுனால தேர்ட் நம்பர் தான் கண்டிப்பாக லார்ஜஸ்ட்டாக இருக்க முடியும்னால எல்ஸ் பிளாக் வந்து உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகிருக்கும். ஸோ இதுதான் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா லார்ஜஸ்ட் அமாங் தி 3 நம்பர்ஸ். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ப்ரைம் நம்பர்ஸே. அதாவது ஒரு நம்பர் நீங்கள் கொடுக்கல, அது ப்ரைமா இல்லையா அப்படின்றத நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ ப்ரைம் நம்பர்னால் உங்களுக்கு தெரியும், அந்த நம்பரை நம்ம ஒன்றாலையும் அதே நம்பராலையும் மட்டும்தான் டிவிசிபிள் பண்ண முடியும். அதுதான் ப்ரைம் நம்பர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் 1, 3, 5, 7, 11, 13 இந்த மாதிரி நம்பர்ஸ் எல்லாமே நம்ம ப்ரைம் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இது எப்படி நம்ம ப்ரோக்ராமேட்டிக்காக செக் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா, நான் கம்பைல் டைமில் இங்கே வேல்யூ கொடுக்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ளாகுன்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணி அதுக்கு நம்ம என்ன கொடுத்துருக்கோம், பூலியன் வேல்யூ ஃபால்ஸ்ன்னு கொடுத்துட்டேன். ஸோ அப்போ ஃப்ளாகுன்ற வேல்யூ வந்து பூலியன் டேட்டா டைப்பில் இருக்குது. ஸோ அடுத்து நம்ம என்ன செக் பண்ணுறோம், இஃப் நம்பர்ஸ் கிரேட்டர் தென் 1, கிரேட்டர் தென் அதாவது 1 விட கிரேட்டர் தென் இருந்துச்சுன்னா இந்த ப்ராசஸ்க்குள்ளே போக போகுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட வேல்யூ நம்ம என்ன எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்க, 3ன்னு எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்க. ஸோ 3 இஸ் கிரேட்டர் தென் 1, கண்டிஷன் என்னது ட்ரூ. சரிங்களா, போது இங்கே ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த எஃப் கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா இந்த ஃபார் லூப் யூஸ் பண்ணியிருக்கோம். என்ன யூஸ் பண்ணியிருக்கோம்னா ஃபார் ஐ இன் ரேஞ்ச் 2, நம். ஸோ ஃபார் ஐ இன் ரேஞ்ச் 2, நம்மோட வேல்யூ என்னது 3. ஸோ ரேஞ்சில் எப்பயுமே கடைசி வேல்யூ உங்களுக்கு வராது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து 2 வரும். ஸோ 2 இருக்கிறதுனால ஐயோட வேல்யூ 2 எடுத்துக்கிறது. சரிங்களா, இப்போ நம்மோட வேல்யூ இஃப். ஸோ கலெக்ஷன் ஃபார் லூப்புக்குள்ளே போது, ஃபார் லூப்புக்குள்ளே நான் என்ன செஞ்சுருக்கேன், ஒரு இஃப் எழுதியிருக்கேன். நம் மாடுலஸ் ஐ ஈக்குவல் டு 0. நம்மோட வேல்யூ என்னது இப்போ 3, ஐயோட வேல்யூ 2. சரிங்களா, 3 மாடுலஸ் 2 ஈக்குவல் டு 0 என்ன வரும்னு கேட்டிங்கன்னா 1 வரும். அப்போ இந்த கண்டிஷன் வந்து ட்ரூ கிடையாது. இப்போ அடுத்து ஃபார் லூப்புக்குள்ளே போகுது, ஃபார் லூப்பில் உங்களுக்கு என்ன இல்லை, வேல்யூ இல்லை, நமக்கு அதோட ஃபார் லூப்பு வெளியில் வந்துடும். இப்போ கீழே கண்டிஷன் என்ன செக் பண்ணியிருக்கோம், இப்போ நம்ம ஃப்ளாக் வந்து எப்படி தான் இருக்குது, ஃபால்ஸுன்னு தான் இருக்குது. இப்போ ஃப்ளாகோட வேல்யூ ட்ரூவாக இருந்துச்சுன்னா இட் இஸ் நாட் அ ப்ரைம் நம்பர்னு கொடுங்க. ஃப்ளாக் வேல்யூ வந்து ஃபால்ஸாகவே இருந்துச்சுன்னா என்ன கொடுக்க சொல்லியிருக்கோம், ப்ரைம் நம்பர்னு கொடுக்க சொல்லியிருக்கோம். இப்போ நம்மளோட ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும் ஃப்ளாகோட வேல்யூ எப்படி தான் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஃபால்ஸாக தான் இருக்குது. ஸோ அப்போ 3 இஸ் அ ப்ரைம் நம்பர்னு உங்களுக்கு என்ன ஆயிரும், பிரிண்ட் ஆகிடும். சரிங்களா, ஸோ நீங்கள் அதே மாதிரி இது 4 அப்படின்னு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் அந்த நம்மோட வேல்யூ 4 கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னால் பாருங்கள், நம் இஸ் கிரேட்டர் தேன் 1, அப்போ 4 இஸ் கிரேட்டர் தேன் 1, கண்டிஷன் ட்ரூ. உள்ள போது ஃபார் ஐ இன் ரேஞ்ச் 2, 4ன்னு வரும். சரிங்களா, ஸோ கண்டிஷன் வந்து ஃபார் லூப்புக்குள்ளே ஓகே. ஸோ உள்ள போது நம்மோட வேல்யூ நம்ம என்ன செஞ்சுருக்கோம், 4 மாடுலஸ் 2 ஈக்குவல் டு 0. அப்போ என்ன ஆயிருன்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல கண்டிஷன் வந்து ட்ரூ ஆயிரும், ஃப்ளாக் வந்து ட்ரூன்னு செட் ஆகிட்டு பிரேக் ஆகிடுது. அப்போ இதுலேருந்து வெளியில் வந்துடும், ஃபார் லூப்பை விட்டே வெளியில் வந்துடும். அப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ளாக் வந்து ட்ரூவாக இருக்கிறதுனால இட் இஸ் நாட் அ ப்ரைம் நம்பர். ஏன்னா 4 வந்து ப்ரைம் நம்பர் கிடையாது, அது ஒரு ஈவன் நம்பர். இட் இஸ் ஆல்சோ ஏ காம்போசிட் நம்பர். சரிங்களா, ஓகே. ஸோ பாருங்கள், ப்ரோக்ராம் நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். என்டர் நம்பர் கேட்குது பாருங்கள், நான் ஒரு 5 கொடுக்குறேன். ஸோ இட் இஸ் அ ப்ரைம் நம்பர் அப்படின்னு சொல்லிடுச்சு நமக்கு. சரிங்களா, ஓகே. 5 வந்து ஒரு ப்ரைம் நம்பர் தான். ஸோ அதே மாதிரி அடுத்தது வேறு ஒரு ப்ரைம் நம்பர் இல்லாத ஒரு காம்போசிட் நம்பர் கொடுப்போம். ஸோ 18 கொடுக்குறேன். ஸோ இட் இஸ் நாட் ஏ ப்ரைம் நம்பர். ஏன்னா இது வந்து என்ன நம்பர், காம்போசிட் நம்பர். 18 வந்து 1 டேபிளில் வரும், 2 டேபிளில் வரும், 3 டேபிளில் வரும், அடுத்து 6 டேபிளில் வரும், 9 டேபிளில் வரும், 18 டேபிள்லேயும் வரும். ஸோ அப்போ இது காம்போசிட் நம்பர். ஃபேக்டர்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன் செக் பண்ணுறப்பே மாடுலஸ் 2ல் பண்ணுறப்பே இது ட்ரூ ஆகிருக்கும். ஸோ ஃப்ளாக் ட்ரூ ஆனனால இட் இஸ் நாட் அ ப்ரைம் நம்பர்னு நமக்கு சொல்லிடுச்சு. சரிங்களா, ஸோ அப்போ நீங்கள் வந்து ஒரு நம்பர் ப்ரைம் நம்பராக இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு நம்ம என்ன செய்கிறோன்னு கேட்டிங்கன்னா
நீங்கள் ஃப்ளாகை செட் பண்ணிவிட்டு ஃபார் லூப் வந்து ஒரு அந்த நம்பர்லேருந்து நமக்கு இன்புட் என்ன கொடுக்குறீங்களோ அது வரைக்கும் ட்ராவல் பண்ணுங்கள் ஃபாரின் ரேஞ்சில் கொடுத்து. நீங்கள் மிச்ச லாங்குவேஜ்னால் ஃபார் I = 0 இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே அது கிடையாது, இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் கிடையாதுனால ஃபார் இன் ரேஞ்சு நான் யூஸ் பண்ணிக்கிறேன். யூஸ் பண்ணிவிட்டு நம்ம செக் பண்ணி ஃப்ளாகை நீங்கள் ட்ரூ பண்ணிவிட்டு பிரேக் கொடுத்துட்டு வெளியில் வந்துடுங்க. ஸோ இந்த ஃப்ளாக் ட்ரூவாக இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இட் இஸ் நாட் அ ப்ரைம்னு சொல்ல போகிறோம். ட்ரூவே ஆகலைன்னா கண்டிப்பாக ஃபேக்டர்ஸ் எதுவும் அதுக்கு இல்லை அதை விட அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஃப்ளாக் ஃபால்ஸாகவே இருக்கும். இட் இஸ் அ ப்ரைம் நம்பர்னு நம்ம சொல்லிடலாம். ஓகே. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2 மெயினான ஒரு ப்ரோக்ராம்ஸ் வந்து பார்த்துருக்குறோம். லார்ஜஸ்ட் அமாங் தி 3 நம்பர்ஸ் அண்டு செக் வெதர் த நம்பர் இஸ் அ ப்ரைம் ஆர் நாட் அப்படின்றத நம்ம செக் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.